ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலும் கூட 15ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இந்த இடத்துல 2 கேள்விகள் கேட்கப்படுகிறது. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? அப்போ அடுத்த வசனம் சொல்லுகிறது, உத்தமனாய் நடந்து யாரெல்லாம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ண முடியும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே உள்ள வசனங்கள் சொல்லப்படுகிறது. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அதற்கு அடுத்த உள்ள வசனம், அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை பேசாமலும் இருக்கிறவன் தானே என்று அருமையாக தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கிற, நீதியை நடப்பிக்கிற, மனதார சத்தியத்தை பேசுகிற இருதயம் உள்ள ஒவ்வொருவரும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் செய்ய முடியும். அது மட்டுமல்ல, தன்னுடைய நாவினால் புறம் கூறாமல் இருக்கிறவன், தன் அயலாண்மையில் சொல்லப்படும் நிந்தையான பேச்சு, மற்றவங்களை பற்றி எதிர் வீடு பக்கத்து வீடு இவர்களை பற்றி நிந்தையான பேச்சுகளை பேசாமல் இருக்கிறவன். 24ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? இந்த இடத்துல கேள்விகளை தாவீது கேட்கிறார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, கைகளில் சுத்தம் உள்ளவனும். அப்போ முதலாவதாக நம்முடைய கைகளிலே சுத்தம் வேண்டும். நாம் எதையெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோ அதையெல்லாம் இந்த கைகளிலே நாம் எடுக்கவே கூடாது, செயல்படுத்தவே கூடாது. அப்போ முதல் காரியம் சொல்லப்படுகிறது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து. நம்முடைய இருதயத்துல வேண்டாத எல்லா காரியங்களையும் உள்ள போட்டு இருதயம் முழுவதும் அசுத்தமும் வேண்டாத விஷயங்களை நிறைந்திருக்குமானால் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் செய்ய முடியாது. நம்முடைய கைகளிலே அசுத்தமான காரியங்களை எடுப்போமானால், அவருக்கு பிரியமில்லாத செயல்களை இந்த கைகளிலே செய்வோமானால் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நம்மால் நிலைத்திருக்க முடியாது. அடுத்த வசனம், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும். நம்முடைய ஆத்துமாவை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சோசியல் மீடியாவில் நம்ம உள்ள போனாலே நம்முடைய ஆத்துமா எல்லாவித வேண்டாத காரியத்துக்கும் அதுவே தானா என்ன ஆயிடும், உள்ள போயிடும். அப்போ அதுக்கு இடம் கொடுப்பது யார் என்று சொன்னால் நாம தான் இடம் கொடுக்கிறோம். வேண்டாத எல்லா காரியத்துக்கும் நம்முடைய ஆத்துமாவை அந்த கண்களின் இச்சைக்கு, ஜீவனத்தின் பெருமைக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நம்மால் வாசம் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, கடைசியா சொல்லப்படுகிறது, கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் தானே. வீணான பொய்யான சத்தியம் செய்கிறது, இதை நான் செய்யவே இல்லை, அல்லது நான் இதை என்னுடைய வாழ்க்கையில இதுவரையிலும் நான் பேசுறதே இல்லை என்று சொல்லி நம் வாயினாலே வேண்டாத சத்திய வார்த்தைகளை, நம் கபடான ஆணைகளை சொல்லுகிறவர்களாக காணப்படும் பொழுது அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நம்மால் வாசம் செய்ய முடியாது. நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றையும், நம்முடைய கைகள், நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஒவ்வொரு அவயங்களும் தேவனுக்கு பிரியமானதாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நம்மால் வாசம் செய்ய முடியும். ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இந்த காலை நேரத்திலே, கர்த்தாவே, எங்களுடைய ஆத்துமாக்கள், எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய ஒவ்வொரு அவயங்கள் உம்முடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு ஏற்றதான பரிசுத்தம் உள்ளதாக மாற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிற வேளையிலே இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவாராக. அன்பின் தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட ஆண்டவரே, யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் செய்ய முடியும், யார் உம்முடைய கூடாரத்திலே நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி கேட்கிற பொழுது ஆண்டவரே, எங்களுடைய கைகள் சுத்தமுள்ளதா இருக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் பார்த்த வசனத்தின்படி எங்கள் கைகள் ஆண்டவரே வேண்டாத வார்த்தைகளை செயல்படுத்த, வேண்டாத செயல்களை செய்யாதபடிக்கு கர்த்தாவே நீர் தடுத்து நிறுத்தும். ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் ஒருவேளை நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை, வேலைகளை எங்கள் கைகளிலே செய்து கொண்டிருப்போமானால் இன்றைக்கே நாங்கள் மனம் திரும்புகிறோம். எங்கள் இருதயங்களை ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திற்கும் விலக செய்திருப்போமானால் ஆண்டவரே திரும்பவுமாக எங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆத்துமாவை மாயையான காரியத்துக்கு, ஆண்டவரே இந்த உலகத்தின்
சிற்றின்பங்களுக்கு, உலகத்தின் ஆடம்பரங்களுக்கு நாங்கள் எங்கள் ஆத்துமாவை ஆண்டவரே கர்த்தாவே செவிசாய்க்க செய்யும்படி நாங்கள் விட்டிருந்தோமானால் இன்றைக்கே காலை நேரத்திலே எங்கள் அவயங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் நாவுகள், எங்கள் இருதயம், எங்களுடைய கண்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவபலியாய் நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரே. அதுவே நீர் விரும்பத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த காலை நேரத்தில் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திலே அப்பா நிலைத்திருக்கும்படியாக அதிலே பிரவேசிக்கும்படியான கிருபையை நீர் தருகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்திலே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக, அவருடைய பரிசுத்த சமூகத்திலே நித்தியமாக வாழ்ந்திருக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற செய்வாராக.